குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள்னால கால்வலிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்பப்போ அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அது சில அறிகுறிகளாக வெளிப்படும். டாப்லர் டெஸ்ட்ல கால்களில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு, ரத்த அழுத்தம் இருக்குன்னு பார்ப்போம். வலி எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ நிறுத்திடணும், ரெஸ்ட் எடுக்கணும். பெரிய குழாய் ரத்த அடைப்பை காம்பன்சேட் பண்ற மாதிரி சின்ன குழாய்கள் விரிவடைஞ்சிரும். ஏதாவது மாத்திரைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்த ஓட்டத்தை இயற்கையான முறையில் அதிகரிக்க பாருங்க. இதான் சூப்பரான ஒரு வழி. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம நடக்கும்போது ஏற்படக்கூடிய கால் வலிகளுக்கும் நம்மளோட இதய நோய்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இதை குறித்த அவேர்னஸை உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது உங்களுக்கு தெரியும், இதய நோய்கள் எதனால் மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இரத்த குழாய் அடைப்பு அப்படிங்கிறது இதயத்துக்கு மட்டும்தான் ஏற்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. உடம்பு முழுக்க இரத்த குழாய்கள் இருக்குது. எங்கே வேணால் அடைப்பு ஏற்படலாம் இல்லையா? மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது பக்கவாதம். அதே மாதிரி நம்ம கால் வலிகள் கூட இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள்னால கால்வலிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது, அதாவது இது வயிற்று பகுதியில் அயோட்டா அப்படின்னு ஒரு பெரிய இரத்த குழாய். இது இரண்டாக பிரிஞ்சு 2 கால்களுக்கும் தனித்தனியாக இந்த இரத்த ஓட்டம் போகும். அப்புறம் 2 கால்களுக்கும் நல்ல பல கிளைகளாக பிரிஞ்சு போகும் இந்த இரத்த குழாய். இந்த இரத்த குழாயில் ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னு வைங்க. இங்கே பாருங்கள், பிளேக் ஃபார்மேஷன் இருக்குது. இங்கே சில சமயம் ரத்த கொழுப்புகள் இருக்கலாம், இங்கே கொழுப்புகள் அப்படின்னு அங்கங்கே கொழுப்புகள் படிஞ்சிருக்கலாம். இது ஒருவேளை நமக்கு அடைப்பை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, முழுசாக அடைப்பு இல்லை, அப்பப்போ அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அது சில அறிகுறிகளாக வெளிப்படும். அதுதான் கால் வலி. நம்ம நடக்கும்போதே வலி ஏற்படும். எங்க வேணா இந்த அடைப்பு ஏற்படலாம். இப்போ கீழே கால் பகுதியில் இங்கே ரத்த ஓட்டம் வரக்கூடிய இடத்துல இங்கேயுமே கூட இந்த மாதிரி அடைப்பு, பிளேக் ஃபார்மேஷன் நடக்கலாம். ஆக இது கீழ்ப்பக்கம் இந்த இடத்துல கால்வலிகளை ஏற்படுத்தலாம். நடக்கும்போது இந்த கால்வலி அப்படிங்கிறது உண்டாகும். இரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்புனால போதுமான ரத்தம் போகாத போது வரக்கூடிய இந்த கால்வலி கிளாடிகேஷன் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது நடக்கும்போது வரும். ஆனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது, நடக்கிறத நிறுத்தும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு வலி குறைஞ்சிரும். ஆனால் பொதுவாக கால் வலிகள்ங்கிறது எப்படி வரும்? நம்ம நீண்ட தூரம் நடந்தோம் அப்படின்னா நடந்த பின்னாடி நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது கால் வலி வரும். ஆனால் இங்கே கிளாடிகேஷன் பெயினில் நீங்கள் நடக்கும்போது வலி வரும், நிற்கும்போது வலி குறையும். புரியுதுங்களா? இது முக்கியமான ஒரு அவேர்னஸ், புரிதல், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு புரிதல் நினைக்கிறேன். இந்த வலி அப்படிங்கிறது கால்களில் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே அந்த இடுப்பு பகுதியில் அடைப்பு ஏற்படுறதை காமிச்சேன் இல்லையா? அதனால உங்கள் வலி கால் பகுதியும் இருக்கலாம், இல்லை தொடைப்பகுதியிலையும் வரலாம், மேலே இல்லை பட்டக்ஸ் பகுதியிலையும் வரலாம். எங்கே வேணாலும் இந்த வலி ஏற்படலாம். நடக்கும்போது நல்லாவே தெரியும், ரொம்ப சிவியரா இருக்கும் வலி. நம்மள அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் வலி. நடக்க ஆரம்பிச்சு உங்களால எவ்வளவு தூரம் வலி இல்லாம நடக்க முடியுதோ அதை பொறுத்து இந்த கிளாடிகேஷனை வகைப்படுத்துவோம். கொஞ்ச தூரம் நடந்தோடனே வலி வந்துருச்சு அப்படின்னா இந்த கிளாடிகேஷன் அடைப்பு அதிகமா இருக்கு, தீவிரமா இருக்குன்னு அர்த்தம். ரத்த குழாய் அடைப்பு. இல்ல உங்களால ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியுது, 1 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் வலி ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு அடைப்பு குறைவா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்குரிய மருத்துவம் என்னங்க, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவம், பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி கால்கள்ல மட்டும் தான் வரணும்னு இல்லை, நம்ம ரத்த குழாய்கள், கைகளுக்கும் ரத்த ஓட்டம் வருது இல்லையா? பைசெப்ஸ், இங்கேயும் வலி ஏற்படலாம், தோள்பட்டையிலையும் வலி ஏற்படலாம், ஃபோராம் இந்த பகுதியிலையும் வலி ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது எங்க வேணா வலி ஏற்பட்டு அந்த வலி அப்படிங்கிறது ரெஸ்ட் எடுக்குவதன் மூலமா குறையுது, நிற்கும் போது குறையுது அப்படின்னா அது கிளாடிகேஷன் பெயினாக தான் பெரும்பாலும் இருக்கும், அடைப்புனால தான் இருக்கும். இந்த வழியை தான் நம்ம ஒரு வேளை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அந்த பகுதி ஜில்லிட்ட மாதிரி ஆகிடும், சுத்தமாகவே ரத்த ஓட்டம் கட் ஆகும். தோள்கள்லாம் நிறம் ஒரு மாதிரி கருமை நிறமாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக கால்களில் அடிபட்டால் புண்கள் ஆறாமல் இருக்கும். சர்க்கரை நோயினால புண்கள் ஆறாமல் இருக்கும்னு தெரியும். நாட்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் புண்கள் ஆறாமல் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லையும் இதே மாதிரி தான் புண்கள் ஏற்பட்டு ஆறாமல் இருக்குன்னா ஒருவேளை ரத்த ஓட்டம் பத்தலை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நீங்கள் சர்க்கரை வியாதினால புண்ணு ஆறலைன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் அங்கே இருக்கக்கூடியது ரத்த ஓட்டம் குறைவு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் அறிகுறிகள் இருக்கும். கிளாடிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதுக்கு பேர். அண்டு எதனால் இது ஏற்படுதுன்னு சொல்லிட்டேன்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ரத்த குழாயில் கொஞ்சமாக கொழுப்பு படிதல் நடக்குது, கால் பகுதியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொழுப்பு படிதல் நடக்குது, அப்புறம் இன்னும் அதிகமாக கொழுப்பு படிதல் நடக்குது, அப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமாக கொழுப்பு படிதல் அப்படிங்கிறது இங்கே நடக்குது. இந்த ஸ்டேஜை தாண்டி ஒருவேளை இந்த கொழுப்பு படிதலோட மேலவே பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளட் கிளாட்டு, ரத்த கட்டிகளும் அங்கே வந்து சேரும்போது, ரெண்டும் சேரும்போது முழுமையான அடைப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி முழுமையான அடைப்பு ஏற்படும் போது தான் பிரச்சனை, கால்கள்லாம் ஜில்லிட்டு போன மாதிரி ஆயிரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிளாடிகேஷன், இந்த கால் இரத்த குழாய் அடைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இதயத்தில் பிற்காலத்தில் இரத்த குழாய் அடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுகளை பன்மடங்கு அதிகரிக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் யாருக்கெல்லாம் இந்த இரத்த குழாய் அடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம், அதாவது வயதானவங்களில் 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இரத்த குழாய்கள்லாம் கால்சியம் டெபாசிட்டுகளால் இறுக ஆரம்பிக்கும், தடிமனாக தான் இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சி இறுக்கம் அதிகரிக்கும். இது வந்து நார்மல். அதே சமயம் 50 வயசுக்கு மேலே கூட சில பேருக்கு இந்த இரத்த குழாய்களில் இதே மாதிரி இறுகிறது, அடைப்பு ஏற்படுறதெல்லாம் ஏற்படலாம். யாருக்குன்னா 50 வயசு கூட ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த சான்சஸ் ரொம்ப அதிகம். அவங்களுக்குலாம் வலிங்கிறது கையெல்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா கைகள்லாம் கருப்பாக இருக்கும், கை நுனிப்பகுதியில், கால் நுனிப்பகுதியில் கருப்பாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் குறைஞ்சி அந்த தோள்களோட நிறம் மாறுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தோள்களோட நிறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். எதனால் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது, அந்த பளபளப்பு சுத்தமாக போயிடுச்சு. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்மோக்கர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்யூச்சரில் இப்போ சின்ன வயசாக இருக்கலாம், நீங்கள் ஒரு 25-30 வயசில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த கிளாடிகேஷன் பெயின் கடுமையான கால்வலிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் 70 வயசுக்கு மேலே சாதாரணமாகவே இந்த கால்வலிகள் அதிகமாகும், ரத்த குழாய்கள் கடினமாகும். அப்புறம் சர்க்கரை இருக்குது, சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னா ரிஸ்க் அதிகம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு. ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான் இந்த கிளாடிகேஷன் வலி வரத்துக்கு. அதிக கொழுப்புகள் இருக்குன்னா ப்ராப்ளம். கிட்னி டிசீஸ் இருக்குது, சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படின்னா அதனாலேயே இந்த பிரச்சனைகளும் ஏற்படலாம், கால்சியம் மாறுபாடுகள் நடக்கும். ஆனால் குறிப்பாக வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பரம்பரை காரணங்கள் இதில் மெயின் ரோல் வகிக்குது. பரம்பரையில் அப்பா தாத்தா யாருக்காவது இதே மாதிரி வலியால் துடிச்சிருக்காங்க, நடக்கும்போது வலி, அதனால் எப்பவுமே நடக்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை இது பரம்பரை காரணங்களால் வந்திருக்கலாம். உடல் குண்டாக இருத்தல், ஒபிசிட்டி இதுக்கு ஒரு காரணம். இப்போ ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது தான் இந்த கால்கள்லாம் வந்து சுத்தமாகவே வந்து ரத்த ஓட்டம் கட்டாச்சுன்னா அது வந்து பெரிய பெரிய டேஞ்சருக்கு கொண்டு போய் விடும், கால்கள் எடுக்கிற அளவுக்கு. இது ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது முக்கியம். ஆக இந்த கிளாடிகேஷனை எப்படி டாக்டர் கண்டுபிடிப்பாங்க? டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு கால்களில் சென்சேஷன் பார்ப்பாங்க. கால்களில் பல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. உங்களுக்கு நடக்கும்போது வலி வருது, நான் நடத்துகிறத நிறுத்தினோன்னு வலி குறையுது அப்படின்னீங்கன்னா கூடவே இந்த பல்ஸும் அந்த நேரத்தில் பால்பேட் பண்ணி பார்க்கும்போது போஸ்டீரியர் டிபியுலர் பல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா வேறு டெஸ்ட்டே பண்ண தேவையில்லை, டைரெக்டாக டயக்னோஸ் பண்ணலாம். இது இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன். கூடவே மற்ற டெஸ்ட்டுகளை என்ன பண்ணுவோம்னா இந்த தான் பண்ணுவோம், டாப்லர் பண்ணுவோம். இந்த டாப்லர் டெஸ்ட்டில் கால்களில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது, ரத்த அழுத்தம் இருக்குதுன்னு பார்ப்போம். பிபி மெஷர் பண்ணி பார்ப்போம். கால்கள்லையுமே நீங்கள் பிபி மெஷர் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி பிபி மெஷர்மெண்ட்டு கால்களில் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பண்ணி பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும் இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன் தான், கால்கள் ரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க? ட்ரீட்மெண்ட் வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களால் ஓரளவு நடக்க முடியுது, முழுமையான அடைப்பு இல்லைன்னா ஆக்சுவலாகவே நடக்க வைக்கிறது தான் ட்ரீட்மெண்ட். என்ன சார் நடந்தால் வலி வருங்கிறீங்க ஆனால் நடக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டுங்கிறீங்க அப்படின்னா, அதாவது வலி வர சமயத்தில் டக்குன்னு நிறுத்திடணுங்க, நடக்கணும். வலி எப்போ ஆரம்பிக்குதோ அப்போது நிறுத்திடணும், ரெஸ்ட் எடுக்கணும். வலி குறைஞ்ச பின்னாடி மறுபடியும் நடக்கணும், மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணுங்க. ரெஸ்ட்டு, வாக், திருப்பி நடத்தல், திருப்பி ரெஸ்ட்டு. இதுதான் வந்து ரெஸ்ட்டு வாக்கு ரெஸ்ட்டு சைக்கிள். திருப்பி திருப்பி ரெஸ்ட்டு வாக்கு ரெஸ்ட்டு வாக்குன்னு இந்த சைக்கிள் திருப்பி திருப்பி நடக்கணுங்க. இந்த ரெஸ்ட் வாக்கு ரெஸ்ட் சைக்கிள் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் இந்த இரத்த குழாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலில் வந்து பெரிய பெரிய இரத்த குழாய்கள் அடைப்பு இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விரிவடைய ஆரம்பிக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன இரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். பெரிய குழாய் இரத்த அடைப்பை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி சின்ன குழாய்கள் விரிவடைஞ்சிரும். அந்த சின்ன குழாய்கள் விரிவடைஞ்சு இதெல்லாம் எப்படி நடக்கும்னா உடனே நடக்காது. 30 to 45 நிமிஷம் தினமும் இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தினமும் 30 to 45 நிமிஷம் நடந்தீங்க அப்படின்னா எப்படியும் 3 ஒரு 6 மாதங்களுக்கு உள்ளார இந்த புதிய இரத்த குழாய்கள் அப்படிங்கிறது அந்த இரத்த குழாய்களோட விரிவடையும் தன்மை, சின்ன இரத்த குழாய்களோட விரிவடையும் தன்மை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நடந்துடும். நம்ம ஒரு 6 மாதமாவது வெயிட் பண்ணணுங்க. ரெகுலராக இதை சின்சியராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு ஆல்டர்னேட் பிளட் சப்ளை பாத்வே உருவாயிடும். இன்னொரு புதிய பாதை உருவாகும் போது ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் அதிகரிக்கும் போது ஆக்சிஜன் அங்கே கொடுக்க வேண்டியது அதிகரிக்கும் போது வலி குறைஞ்சிடும். ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் இந்த விஷயத்த ஒரு வாரத்துக்கு 3 அல்லது 4 நாட்களாவது நடக்கிறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. 30 to 45 நிமிஷம் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வேற ஏதாவது மாத்திரைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலோஸ்டெசால் அப்படிங்கிற மாத்திரை இருக்கு. இது வலிகளை குறைக்கக்கூடிய மாத்திரை. சிலோஸ்டெசால் எல்லாமே இப்போ ஸ்டாட்டின் மாத்திரைகள், கொழுப்புகளை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கு. குறிப்பா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் ஒருவேளை ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா தேவைப்படுங்க. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு கட்டிகள் கிளாட் உருவாகிடக்கூடாது. அது பெரிய டேஞ்சர் இல்லையா? அதனால ரத்த கிளாட்டுகள் உருவாகாமல் இருக்கக்கூடிய மாத்திரைகள் தரப்படும். அதில் நிறைய மாத்திரைகள் இருக்கு. இதே சம்பந்தமான சர்க்கரை சம்பந்தமான பிரச்சனை இருக்க எல்லாருக்குமே இந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாருக்குமே தருவோம். இந்த மாத்திரைகளோட வேலை என்னன்னா ரத்த கட்டிகள் உருவாகாமல் பாதுகாக்கிறது. அது கண்டிப்பாக ஆஸ்பிரினோ ஏதோ ஒரு மாத்திரை தரலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டோம். ஆனாலுமே முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்மோக் பண்ணியிருந்தீங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்ப ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது, வலி அதி தீவிரமாக இருக்குது அப்படிங்கும்போது எப்படி நம்ம இதய ரத்த குழாய்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வைப்போங்க அந்த ரத்த ஓட்டத்தை திருப்பி கொண்டு வர. அதே மாதிரி கால்கள்லையுமே ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வைக்கலாம். கால்களில் ரத்த ஓட்டத்தை மறுபடியும் நார்மலாக்க இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு ஸ்டென்ட்டு டியூபு, சுருங்காத டியூபு உள்ளே வச்சு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க பார்க்கலாம். ஆனால் எல்லாருக்கெல்லாம் இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணிட முடியாதுங்க. நீண்ட காலமாக ரத்த குழாய் இறுகி கிடக்குது அப்படின்னா அந்த ரத்த குழாயை நம்ம சுருங்கி இருக்கிறத விரிவடைய செய்ய முடியாது. அது வெடிச்சிடலாம், கிழிஞ்சிடலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் ரொம்ப டென்ஷனுக்குரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதோட வலி தீவிரமாக இருக்கும்போது ஐயோ என்னடா காலே போயிருமோ அப்படின்னு ரொம்ப பயந்துக்குவாங்க. அவ்வளோலாம் ப்ராப்ளம் வராது. ரொம்ப நாட்பட்ட நிலையில தான் இந்த பிரச்சனை. அதனால் ரொம்ப பயந்துக்காமல் நீங்கள் நடக்கிறத நிறுத்தாமல் நடக்கும்போது வலி வரும்போது ஸ்டாப் பண்ணி இந்த ரெஸ்ட் வாக், ரெஸ்ட் சைக்கிளை ஃபாலோ பண்ணி உங்கள் ரத்த ஓட்டத்தை இயற்கையான முறையில் அதிகரிக்க பாருங்கள். இதுதான் சூப்பரான ஒரு வழி. முடியாத பட்சத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். இதை வராமல் தவிர்க்க சாதாரணமாகவே உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சிகள் முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல உணவுகள் முக்கியம், கொழுப்புகளை குறைக்கக்கூடிய உணவுகள் முக்கியம், உடல் எடையை குறைக்கிறது முக்கியம். முக்கியமாக ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்மோக்கர்ஸில் ரொம்ப காமன். புகைப்பிடிப்பவர்கள் கிளாடிகேஷன் வலி குறித்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.